கொஞ்ச நேரத்துல யாரை வின் பண்ணாங்கன்னு நம்ம சீஃப் கெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார் ப்ளீஸ். அனௌன்ஸ் Okay, sir. பண்ணிடுறேன். முதல்ல இந்த போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. நீ பேசாம இரு. மியூசிக் அப்படிங்கிறது ஒரு கடல். இந்த போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருமே அந்த கடல்ல குளிச்சிருக்கீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இசையை பொறுத்த மட்டும் நாம் அதில் இன்வால்வ் ஆகி பாடுறதே ஒரு சந்தோஷம்தான். அதுதான் வெற்றியே. நீங்க பல பேர் பாடினீங்க, சிறப்பா பாடினீங்க. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒருத்தர் நம்ம எல்லாரோட ஆன்மாவையும் தொட்டுட்டார். அவரு ஆழ் மனசுல இருந்து பாடினார், எல்லாரையும் சுண்டி இழுத்தார். அருமையான குரல், பாவம், தெளிவு. அப்படி ஒருத்தர் பாடினார். அவர் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வெற்றியாளர் பெயரை மேடம் அறிவிப்பாங்க. வேலையை முடிச்சிட்டீங்களா? அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு மலையிலிருந்து தள்ளி விட்டனே. வெரி குட்ரா. இதுதான்டா எனக்கு வேணும். நீங்க அவளை தூக்கிட்டு போனதை யாராவது பார்த்தாங்களா? இல்லண்ணே, யாரும் பார்க்கல, நாங்க மட்டும் தான் இருக்கோம். ஓகே, நீங்க கேட்ட பணத்தை நான் உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆ கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது மறைஞ்சிருங்க. சரிங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. மச்சான் வண்டி ஏறா. என் பொண்ணுகிட்ட போட்டி போட்டு அநியாயமா உயிரை விட்டுட்டியே. இதெல்லாம் உனக்கு தேவையா வர்ஷினி? ஹலோ அப்பா. ஸ்ரீஜா, ஒரு குட் நியூஸ்மா. குட் நியூஸா? என்னதுப்பா? அப்பா சொன்ன மாதிரியே இனிமே வர்ஷினி உன் லைஃப்ல எப்பவும் வரமாட்டான். அவளை நல்லபடியா மேல அனுப்பி வச்சுட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்பா என்ன சொல்றீங்க? வர்ஷினி கதை முடிஞ்சதா? ஆமாம்மா, இனிமே அவளை பத்தி நீ யோசிக்காத. அப்பா இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா? டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. அப்பா நான் இருக்கேன், ஓகேவா? ராகவும் வர்ஷினியும் சேர்ந்து என்ன எவ்வளவு டீஸ் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. தேங்க்ஸ் பா. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கதான் நிறுத்துங்கண்ணே. ஓகேமா. விஷால், நான் டிரைவர் பெயில் விஷயமா ஆல்ரெடி வக்கீல் கிட்ட பேசிட்டேன். வா உள்ள போய் என்னன்னு பாத்துடலாம். சார் வந்துட்டாங்க, பாத்துக்கலாம். சார் தேங்க்யூ சார். சாருக்கு ஜாமீன் கேட்டு ஃபார்ம் கொடுத்துட்டேன். அப்படியா? இன்ஸ்பெக்டர் சைன் போட்டாரு. ஓகே. நீங்க வரதுக்காக தான் வெயிட்டிங். ஓகே சீக்கிரம் வாங்க போலாம். போலாம். பயப்படாதீங்க. ஓகே இருங்க. சார் வணக்கம் சார். உட்காருங்க. ஆ சார், இவங்க தான் பார்ட்டி. சைன் பண்ணிட்டு கூட்டு போலாமா? அதான் பெயில் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா, அப்புறம் என்ன? ஆ சார் இதுல ஒரு சைன் போடுங்க. இந்தாங்க, இங்க போடுங்க. சார் அப்ப நீங்க அவரை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரேன். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. சரி ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ரொம்ப நன்றி சார். மேடம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி மேடம். ஐயோ பரவாயில்ல. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல கேட்காம அங்க இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மேடம். நல்லவேளை நீங்க வந்து ஜாமீன் எடுத்துறீங்க மேடம். அண்ணா, உங்களுக்கும் வண்டியில வந்து விழுந்தவருக்கும் முன்ன பின்ன ஏதாவது பகை இருக்கா? ஐயோ, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா என்னால உறுதியா ஒரு விஷயம் சொல்ல முடியும். டார்கெட் பண்ணது என்ன இல்ல மேடம், உங்க ரெண்டு பேரும் தான் மேடம். எங்களை டார்கெட் பண்ணானா? எப்படிங்க அவ்வளோ ஷுவரா சொல்றீங்க? சார் கார் மேல அவரா தான் சார் வந்து விழுந்தாரு. கார்ல நான் அடிச்சிருந்தேனா நான் தானே சார் காரணம். என்ன தானே சார் விசாரிக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு சார் உங்களை வெயிட் பண்ண வைக்கணும்? போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா நீங்க காம்படிஷனுக்கு போயிருக்கவே முடியாது. நீங்க சொல்றதும் சரிதான். எங்களை போக விடாம நிறுத்தி வைக்கிறதுல அவன் குறியா இருந்தா. ஆமா ஆமா, அவனோட இன்டென்ஷன் அதான் போல இருக்கு. அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். என்ன ஜாமீன் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன் சார். தேங்க்யூ. சரிங்க சார், வா போலாம். என்ன விஷால் யோசிக்கிற? இல்ல, இன்னைக்கு
கால்ல இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சேன். கொஞ்சம் அன்யூஷுவலா இல்ல? எதை நீ அன்யூஷுவல்னு சொல்ற? காலையில நான் உள்ள இருக்கும்போது லிஃப்ட் நின்னுச்சு. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் விஷயம். அதுக்கப்புறம் காம்படிஷன் நடக்கிற இடத்துல பாம் வச்சிருக்கிறதா வந்த அந்த ஃபேக் கால். எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நார்மலா நடந்த மாதிரியே தெரியல. சொல்லி வச்ச மாதிரி ஒரே நாள்ல அடுத்தடுத்து எப்படி நடக்கும்? இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து நிறுத்துங்கங்கறீங்க. சார், இங்க பாம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த இடத்தை சர்ச் பண்ணு. எக்ஸாக்ட்லி விஷால், இது எல்லாமே நீ போட்டியில ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்த விஷயம். என்ன சொல்ற? ஒழுங்கு மரியாதையா என் வர்ஷினி எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வர்ஷினி, எங்கம்மா இருக்க? உன்னால என் புருஷன் கிட்ட நான் திட்டு வாங்குறேன் பாரு. சீக்கிரம் ராகவ தேடி வந்துரு. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டடி. ராகவ், என்ன ராகவ் இது? முதல்ல கத்திய கொடுங்க. இசை கொடுங்க. ராகவ், ராகவ், என்னாச்சு ராகவ்? எதுக்கு இப்ப அழறீங்க? இவ என்ன பண்ணா ராகவ்? இசை, இவ என்னோட வர்ஷினியே. வர்ஷினியா? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது ராகவ்? இவ மேல எல்லாருக்கும் கோபம் இருக்குதா? அதுக்காக இதெல்லாம் என்ன ராகவ்? இசை, இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது இசை. ஐயோ, அப்படி அவ என்னதான் பண்ணா? நான் சொல்றேன் கேளு இசை. வர்ஷினியை காணோன்னு என் புருஷன் வந்து என்கிட்ட கேக்குறாரு. வர்ஷினி இங்க எங்க இருக்கா? கரெக்ட் இசை, இதே தான் நானும் கேக்குறேன். ராகவ் ஏன் மேல கோவப்படுறாரு. ஏய், நடிக்காத. என் வர்ஷினியை நீ தான் ஏதோ பண்ணிருக்க. வர்ஷினியா? சொல்லு. ஐயோ, நிறுத்துங்க முதல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வர்ஷினியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வர்ஷினி எங்க இருக்கா?